வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். தினமலர் அலுவலகத்தின் மீது செருப்பு வீசும் போராட்டத்தை தந்தை பெரியார் திராவிட கழகம் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய காலை உணவு திட்டத்தை விமர்சித்து அல்லது கொச்சைப்படுத்தி டபுள் சாப்பாடு நிரம்பி வழியுது கக்கூஸ்னு தினமலர் எழுதிய ஒரு செய்திக்காக மலம் வீசும் போராட்டம் தினமலர் அலுவலகத்தின் மீது தந்தை பெரியார் திராவிட கழகம் அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ மீண்டும் செருப்பு வீசும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இப்போ தினமலர் என்ன பண்ணிருக்கு, என்ன ஒரு கேவலமான காரியத்தை செய்திருக்கு, எதனால தந்தை பெரியார் திராவிட கழகம் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எத்தனை வாட்டி சொன்னாலும் ஒரு புரியாத அல்லது தெரிந்து கொண்டே தமிழ்நாட்டு மக்களை, தமிழக மக்களினுடைய உணர்வுகளை தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தும் வேலையை தினமலர் செஞ்சிருக்கிறத நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அவங்களுடைய மொழியா இருக்கட்டும் அல்லது மக்களை பார்க்கிற பார்வையா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை இல்ல ஒரு சராசரி வாழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ரொம்ப ஏளனமாக மலினமாக பார்க்கிற பார்வை தான் தினமலர் கொண்டுட்டு இருக்கு. தொடர்ச்சியா அதனுடைய செய்திகளின் வழியாக அது பிரசுரிக்கிற கட்டுரைகளின் வாயிலாக அந்த மாதிரியான அவங்களுடைய அற்பத்தனமான புத்தியை வெளிப்படுத்திட்டே வராங்க. அந்த மாதிரி ரீசெண்டா ஒண்ணு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல நடந்த தென் தமிழகத்துல ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை உலகமே அறியும் அவ்வளவு மோசமான பாதிப்புகளை 4 மாவட்டங்கள் சந்திச்சிருக்கு. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி 4 மாவட்டம் மிகப்பெரிய சேதாரத்தை சந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழை பெய்திருக்கு. ஓராண்டு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிருக்குன்னு சொல்லி கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. போட் வழியா, ஹெலிகாப்டர் வழியா ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் நடந்து இன்னமும் அந்த மக்களினுடைய வலி அப்படிங்கிறது ஆறல. தமிழ்நாடு இப்போ ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க சொல்றாங்க. இது வந்து ஒரு கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் அப்படின்னு அறிவிங்க. ஏன்னா இது எப்போதும் நடக்காத ஒண்ணு. அதனால இதுல ஒரு கூடுதல் சிரத்தை எடுத்து அரசு செயல்படணும், அதற்கான போதுமான நிதி வழங்கப்படணும்ன்ற கோரிக்கை தொடர்ச்சியாக தமிழக அரசு ஒன்றிய அரசு வச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக மிக்ஜாம் புயல் சென்னையில ஏற்படுத்தின பாதிப்பு அப்பவே தமிழ்நாட்டிலிருந்து உரிய நிதி வேண்டும்ன்ற கோரிக்கை எல்லாமே எழுந்தது. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ தென் தமிழகத்திலையும் ஒரே மாதத்துல 2 பெரிய டிசாஸ்டரை தமிழ்நாடு செஞ்சிருக்கு. ஒரு 2 பெரிய தீவிரமான நேச்சுரல் கெலாமிட்டியை தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கான ரிலீஃப் ஃபண்ட்ஸ் வரணும். அதுவும் நம்ம கொடுக்குற வரி பணம், நம்ம மக்களுடைய பணம். இந்தியாவுக்கு வரி செலுத்தக்கூடிய முதன்மையான மாநிலங்கள்ல, ஒன்றியத்துக்கு வரி செலுத்தக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒரு முதன்மையான இடத்துல இருக்கு. ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலம். நம்ம நிறைய நிதியை கொடுக்குறோம். அதுல இருந்து எங்களுக்கான தொகையை கொடுங்க, இந்த மாதிரி டிசாஸ்டருக்கு வச்சிருக்கக்கூடிய தொகையை கொடுங்க, ரிலீஃப் கொடுங்கன்ற கோரிக்கை எழுந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல ஏற்பட்ட ஒரு முரண்பாடு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கும் பொழுது, ஒரு அமைச்சர் நாங்க என்ன ஏடிஎம் வச்சிருக்கோமா, நீங்க கேட்டோன்னே காசு எடுத்து கொடுக்கறதுக்கு அவர் கேட்க, உடனே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து உங்களுடைய காசை கேட்கல, உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல, எங்களுடைய வரி பணம், நாங்க கொடுத்த வரி பணம், தமிழ்நாடு கொடுத்த பணத்தை எங்களுக்கு நாங்க திரும்ப கேட்கிறோம். இதுல அவர் இப்படி பேசுறதுக்கான தேவை எங்கிருந்து வருதுன்ற கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதை மிக கடுமையாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம் செஞ்சிருந்தாங்க ஒரு செய்தியாளர் சந்திப்புல. அந்த செய்தியாளர் சந்திப்பை எல்லாருமே பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்ஃபேமஸ் பிரஸ் மீட். அவங்களுடைய உடல் மொழி, அவங்களுடைய அந்த ஸ்லாங், ஒரு கிரைசிஸ்ல தமிழ்நாடு மாட்டிட்டு இருக்கு, ஒரு கெலாமிட்டியை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் இவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்காங்க. ஒரு மழை வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க வாழ்வாதாரத்தையே புரட்டி போட்டிருக்கு. மக்கள் ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க, வீதியில் நின்றுட்டு இருக்காங்க. இப்படியான காலகட்டத்துல அவர் பேசிய பேச்சு அப்படின்றது மிகப்பெரிய சர்ச்சை எழுப்பியிருந்தது. குறிப்பாக முதல்ல தேசிய பேரிடராகலாம் அறிவிக்கவே முடியாது, பல மாநிலங்களே ஏதோ நடக்குது, அதெல்லாம் நாங்கள் தேசிய பேரிடராக அறிவிச்சிட்டு இருக்கோமா, நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிக்கிறோமா, அதெல்லாம் வழக்கமே கிடையாது, தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு அவங்க தெரிவிச்ச கருத்து. அண்ட் உதயநிதி ஸ்டாலின் தொடர்பாக அவங்க விமர்சனம் செஞ்சது, இது வந்து என்ன மொழி பேசுறாரு, என்ன பாஷை அது, அவர் பேசுற பாஷை வந்து உங்க அப்பா வீட்டு காசு, உங்க அப்பா வீட்டு காசு, உங்க ஆத்தா அப்படின்ற பேச்செல்லாம் என்ன மாதிரியான பேச்சுன்னு அவங்க விமர்சனம் செஞ்சது அப்படின்றது ஒரு இன்ஃபேமஸா மக்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு அல்லது ஒரு முகம் சுளிக்க வச்சிருக்கு அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. அவரை கொண்டாடக்கூடிய இப்படிதான் பேசணும் அப்படின்னு தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு வலதுசாரிகளும் சங்கிகளும் குதிச்சுட்டு தான் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்ச பேச்சு, அதற்கும் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிச்சிருந்தாரு. நான் வந்து திரும்ப மாண்புமிகு நிதியமைச்சருடைய அப்பா வீட்டு காசை கேட்கல, நாங்க எங்களுடைய காசை தான் கேட்கிறோம், அவங்க அந்த பணத்தை எங்களுக்கான ரிலீஃப் ஃபண்டா அவங்க ஒதுக்கணும், கொடுக்கணும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் தமிழ்நாட்டை வஞ்சிக்க கூடாது. ஒரு கிரைசிஸ் நடந்திருக்கிற காலகட்டத்தில் எங்க மேல உங்களுக்கு இறக்கம் தான் இல்லை, ஆனா வஞ்சிக்கிற வேலையும் செய்யாதீங்கன்ற தெரிவிச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு படி மேல அமைச்சர் தங்கம் தென்னரசு எதிரி நாட்டின் மீது ஒரு போர் தொடுக்கிற மனநிலையில, ஒரு இரக்கமற்ற மனநிலையில, ஒரு குரோதமான எண்ணத்தோட நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய பேச்சு இருக்கின்றதை வெளிப்படையாக ஒரு அறிக்கையாவை குறிப்பிட்டிருந்தார். சோ இப்படியான இஷ்யூஸ் போயிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கு. ஒரே மாதத்துல 2 பெரிய பேரிடர்களை தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. இதற்கான உரிய பணத்தை ஒன்றிய அரசு கொடுக்கணும். அதுவும் அவங்க பாக்கெட்ல இருந்து கிடையாது, நம்ம கொடுத்த பணத்துல இருந்து அவங்க திரும்ப கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். இதை தான் தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்கு. இதை வைத்து தினமலர்ல ஒரு கார்ட்டூன் வரைகிறாங்க. அந்த கார்ட்டூன் தான் இன்னைக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் தினமலர் மீது செருப்பு வீசுறதுக்கான ஒரு அடிப்படையா அமைஞ்சிருக்கு. அந்த கார்ட்டூன் வந்து இதுதான் அந்த கார்ட்டூன். அதுக்கு தலைப்பு வந்து அப்பன் என்பது கெட்ட வார்த்தையா, நிர்மலாவுக்கு உதயநிதி கேள்வி.
இதுல வந்து நிர்மலா சீதாராமன் கையில பணத்தை வச்சுட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பணத்தை கெஞ்சி அவங்க கையில இருந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணி இப்படி குனிஞ்சு கையேந்து நிற்பதாக அந்த கார்ட்டூன் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனா செய்தி எதை பத்தினா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பேட்டி தொடர்பாக தான் அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கு. பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு ஓவியர், அவர் மண்டையில அவ்வளவு மூளை இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு அருமையாக இவ்வளவு சூப்பரா ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருக்காரு. இதுதான் அவருடைய அறிவு திறமை. அந்த கார்ட்டூனை பார்க்கும்பொழுது நிர்மலா சீதாராமனை புகழ்ந்து ஏதோ எழுதியிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கண்டென்ட் வந்து என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு தான் கண்டென்ட்டா இருக்கு. அதுல உதயநிதி ஸ்டாலின் கையேந்தி நிற்கிறாரு. அதை நம்ம வந்து ஒரு பூசி மொழி சொன்னா கையேந்தி நிற்கிறார், அவங்க கிட்ட காசு இருக்கு, ஒரு கையேந்தி நிற்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வெளிப்படையா ஒரு லோக்கல் ஸ்லாங்ல சொல்லணும் அப்படின்னா பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு காட்சியா தான் இருக்கு. அவங்க கையில பணத்தை வச்சிருக்கக்கூடிய முதலாளியா இருக்காங்க, இவர் குனிஞ்சு நிக்கிற, அதுல போடுங்க எஜமா அப்படின்னு நிக்கிற மாதிரி தான் அந்த கார்ட்டூன் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளவு வன்மம் இருந்தா, எவ்வளவு ஒரு வெறுப்பு இருந்தா, இல்ல எவ்வளவு ஒரு கேவலமான புத்தி இருந்தா இப்படியான ஒரு கார்ட்டூனை வந்து வரைய முடியும்? முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றது யார்? அவர் யாருடைய ரெப்ரஸன்டேட்டிவா இருக்காரு? இங்க தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய அபிமானத்தை பெற்று, மக்களுடைய வாக்கை பெற்று சட்டமன்றத்துக்கு போயிருக்காரு, இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு. அப்போ ஒரு சங்க் ஆஃப் மக்கள் வந்து அவரை தேர்வு செஞ்சிருக்காங்க. மக்களினுடைய அபிமானத்தை பெற்றுதான் அவர் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒட்டுமொத்த மக்களையும் இழிவுபடுத்துகிற, இப்ப தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டுதான் திமுக ஆட்சியில வந்திருக்கு. தமிழ்நாடு மக்கள்கிட்ட அவங்க ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாங்க, அந்த ப்ராமிஸை நிறைவேற்றி தரேன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு மக்கள் நம்புறாங்க, அதற்கான வரலாறு இருக்கு, அதுக்கான ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த பின்னால தான் திமுக ஆட்சிக்கு வருது. அப்போ ஒரு அமைச்சரை, அதுவும் அவருடைய சொந்த வேலைக்காக ஏதாவது போய் காசு கேட்கிறாரு, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காசு கேட்கறான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. இல்ல வேற ஏதாவது ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு, ஒரு ஸ்டேடியம் கட்டுறதுக்காக ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா கூட நம்ம இதுல கருத்து கூட தெரிவிக்காம போலாம். ஆனா மக்களோட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, மக்கள் ரோட்ல நிக்கிறாங்க, மக்கள் வீதியில நின்றுட்டு இருக்காங்க, அவங்களோட வீடு வாசல் போயிருக்கு, வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு, வெள்ளத்துல அவங்களுடைய எல்லா உடைமைகளும் அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்துல அரசு திரும்ப நிவாரண பணிக்காக அந்த வாழ்வாதாரத்தை திரும்ப மீட்டுருவாக்கம் செய்வதற்காக பணத்தை கேட்கிறாங்க. அதை கொடுக்காம நிர்மலா சீதாராமன் இருக்குது, அதை கொடுக்காம ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்கிறது கெத்து மாதிரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுடைய குரலாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, மக்களுக்காக இன்னைக்கு கேட்டிருக்கக்கூடிய இந்த ரிலீஃப் ஃபண்டை கேட்கக்கூடிய அமைச்சர் வந்து கையேந்தி குனிஞ்சு அவர்கள்ட்ட பிச்சை கேட்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூனை வரைஞ்சிருக்காரு. அப்படின்னா இந்த பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு மண்டையில எவ்வளவு வன்மம் இருக்கும், எவ்வளவு ஒரு கேவலமான புத்தி இருக்கும். அதாவது தொடர்ச்சியாக தினமலர் இப்படி கொச்சைப்படுத்துறது தான் நமக்கு வந்து உள்ளதுலேயே ஆச்சரியமா இருக்கும். தமிழ்நாட்டினுடைய ஒரு பத்திரிகை, தமிழக மக்களால், தமிழக மக்கள் போடுற காசுல தமிழக மக்கள் வாங்கி அதை படிக்கிறதுனால தான் அந்த நிறுவனமே நடந்துட்டு இருக்கு. ஒரு பாரம்பரிய பத்திரிகைன்றாங்க, இத்தனை வருஷம் இந்த பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி பீத்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை எப்படி ஒரு தரக்குறைவான மட்ட ரகமான ஒரு கார்ட்டூன் எப்படி அவங்களால போட முடியுது அப்படின்னா, அவங்களுக்கு கிஞ்சித்தும் கூட தமிழக மக்கள் மீதோ தமிழ்நாட்டின் மீதோ எந்த அக்கறையும் கிடையாது. அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் மட்டும் தான் அவங்களுக்கு பிரதானமாது. வேற ஏதாவது ஒரு பிராமின் ஒரு லீடரை அவங்களால இப்படி வரைஞ்சிட முடியுமா அப்படின்ற கேள்வி நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா இது டைரக்டா அப்படிதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தமிழக பாஜகவினுடைய தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாலும் கூட அவரை கொச்சைப்படுத்தி தான் தினமலர் வளர்ந்துருக்கு. தினமலருடைய வரலாறு வந்து அதுதான். தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவினுடைய தலைவராக இருந்தாலுமே தினமலர்ல அவரை அவருடைய கார்ட்டூன் வரையும் போது அவரை அசிங்கப்படுத்தி உருவகேலி பண்ணி அவர்களை பயங்கரமா இழிவுபடுத்தி தான் இவங்க கார்ட்டூனை போட்டிருக்காங்க. ரஜினிகாந்தை வைத்து சவாரி செய்ய முயற்சி செய்யும் இவர்கள் பலமுறை ரஜினிகாந்தை வந்து கூப்பிடுவாங்க, ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரணுவாங்க, ரஜினிகாந்தை கூப்பிட்டே இருப்பாங்க, ரஜினிகாந்தால தான் மாட்டு வரும்னு சொல்லுவாங்க, முதுகு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ரஜினிகாந்த் வரலன்னா திரும்ப அவரையே கொச்சைப்படுத்தி இல்லை அவரை கேவலமா ஒரு கார்ட்டூன் வரைஞ்சு சினிமாக்காரனா இப்படிதான், சினிமாக்காரன் நம்ப கூடாதுன்னு அவரையே அசிங்கப்படுத்துவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட இருந்த வரைக்கும் அப்படி புகழ்ந்து கொண்டிருந்த தினமலர் என்னைக்கு பாஜக வெளியே வந்தாரோ அவரை மிக கேவலமாக உருவகிலி செய்து ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு இருந்தது. இப்போ அதே வரிசையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாக ஒரு சனாதன தர்மத்தெல்லாம் எழுதிட்டு இருக்காரு, எப்படி அவர் சும்மா விடுவாங்க? ஸோ இப்படியான ஒரு சினாரியோ வரும்போது நிர்மலா சீதாராமன் சரியான ரெபியூட்டல கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை வைத்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை கொச்சைப்படுத்தி அவரை இழிவுபடுத்தி மலினப்படுத்துறதாக நினைத்து கொண்டு மீண்டும் ஒரு முறை தன்னுடைய ஒரு சாதி ஆதிக்க புத்தியை தினமலர் வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்றதுதான் இந்த விவகாரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான செய்தி. அண்ட் மக்கள்ல இந்த வெள்ள நிவாரண பணிகள், வெள்ளம் வந்ததுலேருந்து மக்கள் கிட்ட அவ்வளவு வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு தூத்துக்குடியில வெள்ளம் வந்த உடனேயே அடுத்த நாளே நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் களத்துக்கு போனாங்க, அங்க இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கனிமொழி அவர்கள் அந்த இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே கனிமொழி அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாஜகவினுடைய ராம ஸ்ரீனிவாசன் அவர் வந்து ஒரு பேராசிரியரா, அந்த பேராசிரியர் வந்து அக்கா எங்க இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பாஜக பிடிக்காம இருக்கலாம், ஆனா மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இன்னைக்கு மக்களை விட்டுட்டு எங்க போனீங்கன்னு ஒரு ட்வீட்டை போட்டு அதை வெளியிட்டே பண்ணாம வச்சிருக்காரு. அதாவது அவர் ட்வீட் போடுறதுக்கு முன்னாடியே அங்க களத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த நபர் அந்த ட்வீட்டை போட்டு பக்காவான ஒரு ஃபேக் நியூஸை போட்டு அந்த ஃபேக் நியூஸையே எடுக்காமே தான் இருந்தாரு. இப்படி நம்ம வந்து பல உதாரணங்களை சொல்லிட்டே போலாம். வெள்ள நிவாரணம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், ஒரு கிரைசிஸான ஒரு காலகட்டத்திலையும் தங்களுடைய அரசியல் அதிப்புகளை எப்படி தீர்த்து கொள்ளலாம், அது
என்னென்ன வாயில பண்ணலாம். ஒண்ணு அரசின் மீது வெறுப்பை பரப்புவது, இன்னைக்கு எதுவுமே நடக்கல, அரசுகளால இன்னைக்கு வெள்ளம் வந்துருச்சுன்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவது, மக்களுடைய கஷ்டத்திற்கு அவர்கள் தான் காரணம், அரசு தான் காரணம்ன்ற ஒரு நரேட்டிவை செட் பண்றது, இல்ல அரசுன்றதை தாண்டி அதிமுகலாம் விட்டுட்டு இங்க திமுக மட்டும் தான் காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு போடாதீங்கன்ற ஒரு நரேட்டிவை தொடர்ச்சியாக இந்த வெள்ளத்தின் வாயிலாக செட் பண்றது. இப்போ ஒரு ஸ்டேட் ரிலீஃப் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கெலாமிட்டினால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்வதற்கான நிவாரணத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அதை கொச்சைப்படுத்தி, அதை முடிந்த அளவுக்கு மலினப்படுத்தி பிரச்சனையை வேற ஒண்ணா மாத்துறது. இந்தியா அலையன்ஸ்ல பேச போயிட்டாரு. நிர்மலா சீதாராமன் பேசும்பொழுது கெலாமிட்டி தொடர்பா பேசாம ஸ்டாலின் வந்து இந்தியா அலையன்ஸ் கூட்டத்தில் இருக்காங்க, தூத்துக்குடிக்கு போல அப்படின்னாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமன் பேசிய பேச்சு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றதை எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னா, இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆய்வுக்கு வராங்க தூத்துக்குடிக்கு. ஏன்னா அவங்க பேசின பேச்சு, நான் தேசிய பேரிடர்லாம் அறிவிக்க முடியாது, அவருடைய உடல் மொழி, அவங்க பேசினது எல்லாமே இங்க ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு. அதனாலதான் அதை சரி செய்வதற்கு அவங்க வராங்க அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். அண்ட் தினமலர் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய சாதிய வன்மத்தை அப்பட்டமாக வெளிக்காட்டியிருக்காங்க. அதுவும் மாநிலத்தினுடைய மக்களினுடைய வாக்கை பெற்று அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் ஏதோ அண்டி பிழைக்கிற மாதிரி, கையேந்து நிற்கிற மாதிரி, பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை தினமலரால வரைய முடியுது அப்படின்னா அதற்கு எவ்வளவு வன்மம் இருக்கும் அப்படின்றதான் மீண்டும் ஒரு முறை நிரூபணமாயிருக்கு. ஏற்கனவே மாணவர்களுடைய இலவச காலை உணவு திட்டமா இருக்கலாம், அதை வந்து டபுள் சாப்பாடு, நிரம்பொழியுது, கக்கூஸ்னு தங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய மலத்தை வந்து தினமலர் வந்து கக்கி இருந்தது. இந்த மாதிரி இலவச பேருந்து பயணமா இருக்கலாம், அதுல வந்து பெண்களை கொச்சப்படுத்தி பேசுறது, ஆர் இலவசமா அரசு கொடுக்குற பணமா இருக்கலாம், அதுல பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது, மாணவர்களை இழிவுபடுத்தி பேசுவது, அமைச்சர்களை இழிவுபடுத்தி பேசுவது, தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்தி பேசுவது அப்படின்றதுதான் தினமலரினுடைய பாரம்பரியமா இருக்கு. அதனாலதான் இந்த செருப்பு வீசும் போராட்டத்தை தந்தை பெரியார் திராவிட கழகம் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறமும், இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும், இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டும் தினமலர் திருந்துமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தினமலர் திருந்தாது. ஏன்னா அதுதான் தினமலரினுடைய அரசியல். மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.